நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, இன்றைய காணொலி பதிவில் இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, அடச்சி என்னடா இது அரசியல் என்று கடுப்பாகி போன தமிழ் பொக்கிஷம் விக்கி. இப்படி தமிழ் பொக்கிஷம் விக்கி கடுப்பாகிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறது தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வாங்க காணொலியில போலாம். அதாவது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அரசியல் உண்மை அரசியல்வாதி எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத பற்றி இந்த 2010க்கு முன்னால இருக்கிற இந்த மக்களுக்கும் சரி, இளைஞர்களுக்கும் சரி பெரும்பாலும் தெரியாது. அதுவும் குறிப்பா இந்த 2000க்கு முன்ன அப்ப அந்த காலகட்டத்தில் வந்து சுத்தமாவே தெரியாது. அரசியல்னா இப்படிதான் இருக்கும், அரசியல்வாதினா இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு புரிதலும் இருக்காது. ஆனா அரசியல் எப்படி இருக்கும், அரசியல்வாதிகள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத பற்றி நிறைய திரைப்படங்கள் வந்திருக்கு. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா சத்யராஜ் அவர்கள் நடித்த அமைதிப்படை, அந்த படத்துல அந்த அரசியலினுடைய உண்மை முகத்தை வந்து தோல் உரிச்சிருப்பாங்க. அரசியல்வாதினா இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அதுல உண்மையை புட்டு வச்சிருப்பாரு நம்ம இயக்குனர் மணிவண்ணன் அவர்கள். அதன் பிறகு பாத்தீங்கன்னா 2000 சமயத்துல வந்த முதல்வன் திரைப்படம், அந்த படமும் வந்து அரசியல்வாதினா இப்படிதான் இருப்பாங்க, இதுதான் அரசியல் களம் அப்படிங்கறத வந்து தெல்ல தெளிவா புட்டு அதுல வச்சிருப்பாங்க. அதுல அர்ஜுன் ரகுவரன் அந்த நேர்காணல், அந்த பேட்டி இருக்கிற அந்த காட்சி வந்து ரொம்ப அற்புதமா, அது முதலமைச்சர் எப்படி இருப்பார் அப்படிங்கறத பற்றி தோல் உரிச்சிருப்பாங்க. அதன் பிறகு நிறைய படங்கள் வந்திருக்குது அரசியலை பற்றி, நிறைய படங்கள் விஜயகாந்த் அவர்கள் நடித்த படம், இப்படி பல பேர் நடித்த படங்கள் வந்து அரசியல் படங்கள் நிறைய வந்திருக்குது. அரசியல் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து இது படம் தான், இது வந்து வெறும் படத்துக்காக மட்டும்தான். ஆனா உண்மை அரசியல் இந்த மாதிரி இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பாலும் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா 2009க்கு அப்புறம், ஈழப்படுகொலைக்கு அப்புறம் அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழ் கட்சி தொடங்கியதுக்கு அப்புறம் இந்த அரசியல்வாதிகள், இந்த திராவிட கட்சியினுடைய அரசியல், இவருடைய ஆட்சி எப்படி இருக்கு அப்படிங்கறத அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தோல் வச்சிருப்பாங்க. அதை பார்த்து நிறைய இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி தான், இந்த திராவிட கட்சியுடைய அரசியல் வந்து இந்த மாதிரி தானா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவா, அண்ணன் சீமானுக்கு ஆதரவா வந்து இன்னைக்கு பயணிச்சுட்டு இருக்காங்க. அரசியல்னா என்ன, உண்மையிலேயே அரசியல்னா என்ன அப்படிங்கறத புரிதல், ஒரு தெளிவு அப்படிங்கறது இன்னைக்கு நாம் தமிழ் கட்சியில பயணிக்கிற எல்லாத்துக்கும் வந்து ஓரளவுக்கு தெரியும். இப்படிப்பட்ட இந்த சமயத்துல நமது தமிழ் பொக்கிஷம் விக்கி அவர்கள் அரசியல் சதுரங்கம் அப்படிங்கிற அவருடைய யூடியூப் சேனல்ல ஒரு காணொலி போட்டிருக்காரு. எதை பற்றி அப்படின்னா, இப்ப நம்ம தியாகி செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஜாமீன்ல வெளி வந்தாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு நிகழ்வை பற்றி தான். அதாவது செந்தில் பாலாஜியை பற்றி இன்னைக்கு இருக்கிற இந்த முதலமைச்சர் அன்னைக்கு என்ன பேசினார் அப்படிங்கறத பற்றியும், இன்னைக்கு அவர் வந்து ஜாமீன்ல வெளி வந்ததுக்கு அப்புறம் அவரை வாழ்த்தி வரவேற்று ஒரு ட்வீட் போட்டதை பற்றியும் இதை வந்து கம்பேர் பண்ணியும், அதே சமயத்துல இந்த திமுக உடன்பிறப்புகள், கொத்தடிமைகள் எல்லாம் ரொம்ப பட்டாசு வெடித்து ரொம்ப ஆர்ப்பாட்டமா, ரொம்ப ஆடம்பரமா அந்த செந்தில் பாலாஜியை வந்து ஜாமீன்ல வெளி வந்ததை ரொம்ப வரவேற்று கொண்டாடினதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே என்ன அப்படின்னா ஸ்டன் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லணும். என்னடா நம்ம அரசியல்னா வேற மாதிரி பார்த்தோம், ஆனா அரசியல் இந்த மாதிரி இருக்குதே. சரி, செந்தில் பாலாஜி எதுக்காக உள்ள போனாரு? அவர் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு, நிறைய வழக்குகள் இருக்கு, நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு, முறைகேடுகள் பண்ணியிருக்காரு அப்படின்னு தானே அவர் வந்து உள்ள போனாரு. செந்தில் பாலாஜி உள்ள போனதுக்கு காரணம் யாரு? இந்த திமுக தான். இன்னைக்கு அதே திமுக தான் இந்த செந்தில் பாலாஜி வந்து இன்னைக்கு ஜாமீன்ல வெளி வர்றதை வந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு ரொம்ப ஆர்ப்பாட்டமா கொண்டாடுறாங்க. இதெல்லாம் ஒரு நிமிடம் பார்த்த நம்ம தமிழ் பொக்கிஷம் விக்கி வந்து, என்னது அவர் வந்து குற்றச்சாட்டுல தானே வந்து உள்ள போனாரு, ஏன் அவர் வந்து இந்த மாதிரி வரவேற்கிறாங்க, ஒரு தியாகியை மாதிரி வந்து வரவேற்கிறாங்க, அப்ப எந்த மாதிரியான ஒரு பாடத்தை வந்து ஒரு கற்பிதலை வந்து மக்களுக்கு வந்து தெரியப்படுத்துறாங்க, அப்ப வந்து ஊழல்வாதியை, ஒரு குற்றவாளியை வந்து இந்த அளவுக்கு தான் ஆர்ப்பாட்டமா வந்து வரவேற்பாங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் மனதுக்குள்ள பல கேள்விகள் எழுப்பி இருக்கு. அதனால அவர் என்ன நினைச்சாரு தெரியல, இந்த மாதிரி அரசியல் வந்து பேசணுமா, இப்படிப்பட்ட ஒரு அரசியல் தேவையா அப்படிங்கிற மாதிரி தனது வாசகர்கள்ட்ட, தனது ரசிகர்கள்ட்ட இந்த இனிமே வந்து இந்த அரசியல் சர்க்கத்தை வந்து தொடரணுமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எல்லாம் எழுப்பியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு குடும்ப தலைவி, ஒரு பெண் வந்து அதுல ஒரு கருத்து பதிவிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து நான் ஒரு குடும்ப தலைவி, எனக்கு வந்து அரசியல்னா என்னன்னு தெரியாது, அதாவது இந்த அரசியல் சதுரங்கம் அப்படிங்கிற இந்த சேனலை பார்த்துட்டு தான் ஓரளவுக்கு அரசியல்னா இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால உங்களுடைய சேவை வந்து தொடர வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெண் வந்து இந்த மாதிரி கருத்து பதிவிட்டு இருக்காங்க. அதுல இன்னொரு நண்பர் கருத்து பதிவிட்டு இருக்காங்க, அண்ணன் சீமான் அவருடைய பேச்சை வந்து உற்று நோக்க வேண்டும், ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சிகளுடைய நாடகத்தை வந்து தோலுரிக்கக்கூடிய ஒரே கட்சி இன்னைக்கு நாம் தமிழ் கட்சி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நண்பர் வந்து கருத்து பதிவிட்டு இருக்காரு. அப்ப இன்னைக்கு இருக்கிற அரசியல் களம் என்ன, அரசியல் தலைவர்களுடைய அந்த உண்மை முகம் என்ன அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு தோலுரிக்கிறது யாருன்னு அப்படின்னா இன்னைக்கு நாம் தமிழ் கட்சியும் சீமான் அவர்கள் மட்டும்தான். ஏற்கனவே தம்பிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா தான் இருக்காங்க, இந்த திராவிட கட்சிகள்னா இப்படிதான் இருப்பாங்க, இவருடைய அந்த அரசியல்வாதிகள் எல்லாமே இப்படிதான் இருப்பாங்க, இந்த மாதிரி அரசியல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப தெளிவா தான் இருக்காங்க. இதுல நானும் ரொம்ப தெளிவா தான் இருக்கேன். நான் கூட எப்ப அப்படின்னா நாம் தமிழ் கட்சியில 2018 இணைஞ்சதுக்கு அப்புறம் தான், அதுக்கு முன்ன வரைக்கும் எனக்கு கூட இந்த அளவுக்கு அரசியல் புரிதல் தெளிவது கிடையாது. என்னைக்கு அண்ணன் சீமான் அவருடைய பேச்சை கேட்க தொடங்கினோ அதன் பிறகுதான் வந்து இந்த திமுக மற்ற இந்த கூட்டணி கட்சிகள் இவருடைய உண்மை முகமே எனக்கு வந்து முழுமையா தெரிய தொடங்கியது. ஆனா பாருங்க, நம்ம தமிழ் பொசவிக்கு ரொம்ப தாமதமா தான் இந்த அரசியல் கட்சிகளுடைய உண்மை முகம் வந்து தெரிய வந்திருக்குது. அதான் தனது ஆதங்கத்தை வந்து அந்த காணொலியில் வந்து கொட்டியிருக்காரு. என்னங்க தமிழ் பொக்கிஷம் விக்கி நண்பரே, இதுதான் நண்பரே உண்மை அரசியல் கள நிலவரம், உண்மை அரசியல்வாதியினுடைய உண்மை முகம் இதுதான் வந்து இந்த 50 வருட திராவிட கட்சியினுடைய ஆட்சி முறை, அவர்களுடைய அரசியல் நிலை, அந்த அரசியல்வாதிகளுடைய உண்மை முகம் இதுதான்.
அப்ப இதுல இருந்து ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இன்னைக்கு நாம் தமிழ் கட்சி வந்து இன்னைக்கு பெரும்பாலான இளைஞர்கள் இளைஞர்கள் பெரும்பாலான மக்கள் வந்து இன்னைக்கு ஆதரிக்க தொடங்கியிருக்காங்க, வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது எதிர்காலத்துல இந்த மாதிரி நாம் தமிழ் கட்சியினுடைய அரசியல் தான் தேவை, இந்த மக்களுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் தேவை வந்து நாம் தமிழ் கட்சியினுடைய அரசியல் தான், அண்ணன் சீமான் அவர்கள் தான் தேவை. அதனால தான் இன்னைக்கு நாம் தமிழ் கட்சியில பயணிக்கக்கூடிய அவர்கள் பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு கருத்து என்ன அப்படின்னா, ஒற்றை நம்பிக்கை, தமிழருடைய ஒற்றை நம்பிக்கை, கடைசி நம்பிக்கை அண்ணன் சீமான் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவதற்கு காரணமே இந்த திராவிட கட்சியினுடைய அவருடைய உண்மை முகம் தான், அவருடைய போலி அரசியல் தான். அதாவது எதிர்கட்சியா இருக்கும்போது ஒண்ணு பேசுவாங்க, ஆளுங்கட்சியா வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும். அப்ப இரட்டை முகம் கொண்டவர்கள் தான் இந்த அரசியல்வாதிகள், இன்னைக்கு இந்த திராவிட கட்சியினுடைய அரசியல்வாதிகள். அப்ப இதை வந்து நம்ம வேறு இருக்காம ஒழிக்காம, இந்த திராவிட கட்சியில வந்து ஒழிக்காம ஒரு தூய அரசியலை வந்து முன்னெடுக்க முடியாது. அதனாலதான் பெரும்பாலான இளைஞர்கள் வந்து நாம் தமிழ் கட்சியும் சீமானையும் வந்து இந்த அளவுக்கு தீவிரமா ஆதரிக்கிறதுக்கு காரணம். அதனால வரும் நாட்கள்ல இன்னும் பொதுமக்களும் பெரும்பாலான மக்கள் வந்து நாம் தமிழ் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களையும் வந்து ஆதரிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னை போன்ற தமிழனுடைய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. ஏன்னா இந்த திராவிட கட்சியினுடைய உண்மை முகத்தை வந்து வரும் நாட்களில் மக்கள் வந்து நிச்சயம் இன்னும் அதிக அளவுக்கு தெரிஞ்சுக்குவாங்க. அது குறிப்பா நாம் தமிழ் கட்சி சார்ந்த உறவுகள் வந்து இந்த கட்சியினுடைய உண்மை முகத்தை வந்து மக்கள் முன்னால வந்து தோழிருப்பாங்க. அப்படி செய்யும் போது நிச்சயம் மக்கள் வந்து ஒரு அரசியல் தெளிவும் அரசியல் புரிதலும் வந்து பெற்று நிச்சயம் நாம் தமிழ் கட்சி ஆதரிப்பார்கள். நிச்சயம் 2027 நாம் தமிழ் கட்சி ஆட்சி அமைப்பது உறுதி, அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வர் ஆவது உறுதி. நிச்சயம் அந்த ஒரு புரட்சி அப்படிங்கிறது நிச்சயம் நடக்கும். இந்த திராவிட கட்சியினுடைய உண்மை முகத்தை வந்து ஒவ்வொரு மக்களிடம் நேரில் சென்று தோல் உரிக்கணும். அப்பதான் வந்து நமது நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவு கூடும். சரி நண்பர்களே, வரும் நாட்களில் நிச்சயம் இதை செய்வோம். சரிங்க நண்பர்களே, இந்த சிறிய தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இந்த தகவலை மீண்டும் அடுத்த ஒரு காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். முக்கியத்துவமான அமைச்சராக இருந்தார். ஜெயலலிதாவுக்கு நெருக்கமாக, அதைவிட சசிகலாவுக்கு நெருக்கமாக, அதைவிட இளவரசுக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர் செந்தில் பாலாஜி. அந்த செந்தில் பாலாஜி அமைச்சரவை 15 முறை ஏற்கனவே மாத்தி அமைச்சாங்க. அப்பெல்லாம் அவரை மாத்தல, சீனியர் அமைச்சர் மாத்தினாங்க. ஆனா இந்த ஜூனியர் அமைச்சரை மாத்திரம் மாத்தல. இடையில அந்த அம்மா ஜெயிலுக்கு போனப்போ யாரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்ப அந்த பட்டியலில் இவர் இருந்தாருங்க. இவர் கிட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்க. இதான் வேடிக்கை. ஆக இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல, அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த குளித்தலை தொகுதியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். ஆள் கடத்தல், நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. அதே மாதிரி பேருந்துகளுக்காக ஒரு கருவி வாங்கினாங்க, டிக்கெட் கொடுக்கிறதுக்கு ஒரு கருவி. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அமலாக்கத்துறை மூலமா கொடுக்கப்படுற அநியாயமான தொல்லைங்கள்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். இது அப்பட்டமான அரசியல் பழிவாங்குகிற செயல்னு யாருக்கும் கொஞ்சமும் சந்தேகம் இல்லை. 10 ஆண்டுக்கு முன்னாடி உள்ள பழைய புகாரை வச்சு 18 மணி நேரம் அடைச்சி வச்சு மன அழுத்தம் கொடுத்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பலவீனப்படுத்தி உயிருக்கு ஆபத்து ஏற்படுற வகையில இருதய நோயை உருவாக்கி இருக்காங்கன்னா இதை விட அப்பட்டமான அரசியல் பழிவாங்கல் இருக்க முடியுமா? செந்தில் பாலாஜி மேல புகார் இருக்கும்னா அது தொடர்பா நீதிமன்ற தீர்ப்பு இருக்கும்னா அவரை அழைச்சி விசாரணை நடத்துறத நான் தவறுன்னு. திருடுறது, கமிஷன் வாங்குறது, லஞ்சம் பெறுறது, டாஸ்மார்க் சரக்கை கூடுதலா விலை வச்சு விற்கிறது, 10 ரூபா கூட்டுறது, நேரம் கணந்து விற்கிறது, கள்ளச்சரக்கு ஓட்டுறது, இதெல்லாம் தியாகத்துல வருது. உங்களுடைய தியாகம் போட்டுறது. நான் என்ன நினைக்கிறேன், நாட்டுல மண்ணெல்லி விற்கிறது, மலை குடைஞ்சு விற்கிறது, இந்த என்ன செய்யறது, இந்த மாதிரி சாராயம் காய்ச்சறது, இது பண்றது, இதெல்லாம் தியாகத்துல வருது. வீரதீர செயல்களே பெருமை மிக்க செயல்ல வருது. இந்த வழக்கை உங்ககிட்ட கேட்கிற அண்ணன் மனச்சான்றோட பதில் சொல்லு. இந்த வழக்க போட்டது யார்? திமுக. நல்லா தெரியுதுல்ல, உள்ள வச்சது யார்? அதிமுக ஆட்சியில நீங்க அவர் மேல வழக்கு தான் உள்ள போயிட்டு வந்திருக்கிறாரு. உள்ள போங்க, அப்புறம் வாங்க. இது என்னது, நீங்க அனுப்புனது நீங்க தான். இப்ப வருக உங்க தீர செயல் வீர செயல். உங்க கட்சியில இருந்தா வீர தீர தியாகம் ஆயிரும், அடுத்த கட்சியில இருந்தா அது ஊழல் குற்றச்சாட்டு ஆயிரும். இதே ஐயா கரூர்ல பேசினது இருக்கு.